தங்கள் பார்வை எப்பொழுதும் என் மீதே உள்ளதே. ஆனாலும் இன்று உங்களது பார்வையில் ஒரு விசித்திர உணர்வு உள்ளது. கைலாய நாயகியான உனக்கு அவ்வாறு ஒரு எண்ணம் தோன்றுவதேன்? தாங்கள் என்னை மீண்டும் சோதிக்க விரும்புகிறீர்கள் என்று தெரிகிறது. ஆனால் அந்த சோதனை என்ன? அதுதான் எனக்கு தெரியவில்லை. சிவன் உச்சரிக்கும் வார்த்தைகள் சக்திக்கு விளங்கவில்லையா? அது சாத்தியமாகாது கௌரி. ஒருவேளை நீ என்னை பரீட்சிக்க எண்ணுகிறாயா என்ன? நான் தங்களை குழப்புகிறேனா? கடந்த காலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்தது. அதன் பிறகு நான் மீண்டும் கைலாயம் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். மிகவும் விசித்திரமாக உள்ளது. மகாகாலன் மற்றும் மகாகாளி காலச்சக்கரத்தின் இரு தூண்கள். இருந்தும் கூட உங்களுடன் நான் கழித்த ஒவ்வொரு நொடியும் காலச்சக்கரம் அசையாமல் அப்படியே நின்றுவிடக்கூடாதா என்று தோன்றும். மேலும் தாங்களின்றி நான் கடந்த ஒவ்வொரு நொடியும் முடிவில்லாத ஒரு மிகப்பெரிய யுகங்களாகவே என் மனதிற்கு தோன்றியது மகாதேவா. அது என்னை மிகவும் வேதனைப்படுத்தியது. ஆனால் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் அனைத்தும் நலமாக உள்ளது. தாயே, தாங்கள் இருவரையும் ஒன்றாக காண்பது இந்த கைலாயமே உயிர் பெற்றது போல தோன்றுகிறது மகாதேவா. ஆம் தாயே, மது கேடவன் ஆதியின் அழிவிற்கு பிறகு இப்பிரபஞ்சம் முழுவதும் நிம்மதியில் உள்ளது. இந்த நன்மைக்கான காரணம் தாயார் மற்றும் தந்தையார் பந்தத்தின் புனிதத்தன்மையே ஆகும் கணேசா. அது மட்டுமல்ல, மகாதேவரும் மகா காளியும் ஒன்றாக இருக்கும் வரை பிரபஞ்சத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை தோன்றினாலும் இறுதியில் அனைத்தும் நலமாகத்தான் முடியும். அதற்கு எங்கள் பந்தத்தின் புனிதத்தன்மை மட்டும் காரணமல்ல, அது கைலாயத்தின் மகிமையாகும். இந்த இடத்தில் ஒரு பரவசமான சக்தி உள்ளது. அந்த காரணத்தினால் இங்கு எப்பொழுதுமே அமைதி நிலவுகிறது. அதுபோலவே இந்த இடத்தில் எவரேனும் தவறான எண்ணத்துடன் நுழைய நினைத்தால் அது நிச்சயம் வெற்றி பெறாது. தாங்கள் அனுமதி அளித்தால் ஒரு வேண்டுதலை வைக்கலாமா? தங்களது கூற்றையோ அல்லது எண்ணத்தையோ எதிர்கேள்வி கேட்க இங்கு எவருக்கும் துணிச்சல் இல்லை. ஆனால் கைலாயத்திலோ எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து முடிந்த பிறகு எனக்கு என்னவோ கைலாயத்தின் சக்தி என்பது முன்பு இருந்ததைப் போல புனிதமாக எப்பொழுதும் இருப்பதாக தெரியவில்லை. தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள் தேவேந்திரா? ஆம் கார்த்திகேயா, கைலாயத்தின் புனித தன்மை இப்பொழுது சீரழிந்து விட்டது. நிறுத்துங்கள் தேவேந்திரா. தாங்கள் இதே கூற்றை தாயும் தந்தையும் இல்லாத பொழுது கூறியிருந்தால் நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் தாயாரும் தந்தையாரும் இருக்கும் பொழுதே கைலாயத்தின் நன்மையும் புனிதத்தை பற்றியும் தாங்கள் கேள்வி எழுப்புவது என்னால் பொறுத்துக் கொள்ள இயலாது. நான் தவறாக என்ன கூறிவிட்டேன்? ஜலந்தர், பஸ்மாசுரன், இப்பொழுது ஆதி, அனைவரும் ஒவ்வொருவராக இந்த புனிதமான கைலாயத்திற்குள் நுழைந்து விட்டனர். அதற்கு முன்பு இந்த புனிதமான கைலாயத்தில் எவ்வித தீய சக்தியினாலும் நுழைய முடியாமல் இருந்தது. அந்த ஆதியோ நம் பார்வதி தாயாரின் உருவத்தையே எடுத்து மகாதேவரின் பதிவிரதத்தை முறியடிக்க முயற்சி செய்துள்ளான். அவன் மகாதேவரை நெருங்குவதில் வெற்றியும் அடைந்துள்ளான்.
அவனை நாம் அழித்திருந்திருக்கலாம். அதற்காக இங்கு நடந்தவற்றை எல்லாம் நம்மால் மறந்துவிட முடியாது கார்த்திகேயா. அவனது எண்ணம் மற்றும் கருமத்தின் சிறுமை இவ்விடத்தில் இப்பொழுதும் உள்ளது. அதை அவ்வளவு எளிதாக போக்கிவிட முடியாது. போதும் தேவேந்திரா. என்னால் தாங்கள் தாயையும் தந்தையையும் அவமதிப்பதை பொறுத்துக் கொள்ள இயலாது. கார்த்திகேயா, அமைதியாக இரு கார்த்திகேயா. இல்லை தாயே, இன்று என்னை தடுக்காதீர்கள். கைலாயம் தன்னுடைய புனித தன்மையை இழந்து விட்டதாக தேவேந்திரன் கருதினால் அவர் கைலாயத்தை விட்டு வெளியேறிய ஆக வேண்டும். எச்சரிக்கிறேன் கார்த்திகேயா. அசுரர்கள் கைலாயத்தில் விட்டு சென்ற தீய சக்தியின் மிச்சத்தை நாம் கலைந்தெறிவது தேவையான ஒன்றாகும். கார்த்திகேயா, தாங்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதாக இருந்தால் நானும் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறேன். பொறுங்கள் வீரர்களே, பொறுங்கள். யுத்தத்திற்கு என்ன தேவை உள்ளது? இப்பிரச்சனைக்கான தீர்வை எளிதாகவும் அமைதியாகவும் நம்மால் அடைந்துவிட இயலும். தமையா, தேவேந்திரா, தாங்கள் இருவரும் கூறும் கருத்துக்களில் தெளிவாக உள்ளீர்கள். நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அசுரர்களின் தீய சக்தியினால் கைலாயத்தின் புனித தன்மை கெட்டுவிட்டது. இதை நிச்சயம் போக்கியாக வேண்டும். தமையனின் கருத்தும் முறையானதுதான். தாயாரும் தந்தையாரும் இருந்தாலே இந்த இடமானது புனித தன்மை அடைந்துவிடும். ஆனால் என்னிடம் இந்த தீய சக்திகளை விரட்டி அடிக்க வேறு மார்க்கமும் உள்ளது. அது என்ன வழி விநாயகா? ஆனந்த தாண்டவம். தந்தையே, இது சாத்தியமான ஒன்றுதானா? ஆம் கார்த்திகேயா, இது சாத்தியம் மட்டுமல்ல. இம்முறை இப்பிரபஞ்சத்தினர் ஆனந்த தாண்டவத்தால் மிக சிறப்பான நிலையை உணர்வார்கள். அப்படி என்ன சிறப்பு நடக்க உள்ளது? ஒன்றுமில்லை தேவேந்திரா. இம்முறை ஆனந்த தாண்டவத்தை மகாதேவர் மற்றும் புரிய போவதில்லை. மகாகாளியும் அவருடன் சேரப்போகிறாள். இவை அனைத்துமே எங்கள் பாக்கியம். நாங்கள் இன்று சாட்சாத் மகாகாலனும் மகாகாளியும் ஒன்றாக ஆனந்த தாண்டவம் ஆடப்போவதை காணப்போகிறோம். இக்கைலாயத்திற்கே இதை போன்று வேறு இந்த விழாவும் நடக்க இயலாது. ஆம், கைலாயத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, மேலும் அனைவருமே இந்த ஆனந்த தாண்டவத்தை என்றும் நினைவில் கொள்வார்கள். கணேசா, இந்த ஆனந்த தாண்டவத்தை பற்றி நீதானே கூறினாய்? ஆம். அப்படியென்றால் குறைந்தபட்சம் உன் தாயாருக்காவது நீ உதவி புரியலாமே. உதவிதான் செய்து கொண்டிருக்கிறேன் தாயே. தங்களுக்கு உதவியாக பல பேர் தங்கள் கைகளை பயன்படுத்துகிறார்கள். நான் என் அறிவை பயன்படுத்துகிறேன். அப்படியென்றால் கூறு, நீ உனது புத்தியை எப்படி பயன்படுத்துகிறாய்? அதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் தாயே. இந்த விழாவை எப்படி தேவையானதாக மாற்ற வேண்டும் என்று சிந்திக்கிறேன். தாங்களும் தந்தையாரும் இணைந்து நடனமாட உள்ளீர்கள்.
அப்படி என்றால் ஏதேனும் சிறப்பு இருக்க வேண்டும் அல்லவா? நான் அதை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தாங்கள் இதை பற்றி ஏற்கனவே சிந்தித்து வைத்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. என்ன தாயே? ஆம் மகனே, இன்று இந்த விழாவில் சங்கீதத்தை வழங்குவதற்காக மகாதேவருடைய ஒரு மிக சிறந்த பக்தரை இங்கு அழைத்திருக்கிறேன். நீ என்ன செய்து விட்டாய் பார்வதி? என்னவாயிற்று நாராயணா? தாங்கள் ஏன் கவலையாக உள்ளீர்கள்? மது மற்றும் கேடவனின் கர்ம வினையானது உருவாகிவிட்டது லக்ஷ்மி. அது மிக விரைவிலேயே தாக்கத்தை உருவாக்கிவிடும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ரசலிங்கம்? ஆம் தேவி, ரசலிங்கம் ஒரு சிவலிங்கமாகும். மகாதேவர் இந்த சிவலிங்கத்தை இவருக்கு வரமாக அளித்துள்ளார். அவர் விரைவிலேயே ரசலிங்கத்துடன் கைலாயத்திற்கு வரப்போகிறார். அவருக்கு அழைப்பு விடுத்திருப்பது யார் தெரியுமா? பார்வதி தேவியார் தான் அழைத்துள்ளார். ஆனால் இந்த பக்தன் யார் நாராயணா? பானாசுரன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அவர் கைலாயத்திற்கு வந்த பிறகு நாம் ஆனந்த தாண்டவ விழாவை ஆரம்பிக்கலாம். நான் இந்த அசம்பாவிதத்தை தடுத்தாக வேண்டும் லக்ஷ்மி. நான் சென்றாக வேண்டும். ஆனால் தாயே, இத்தனை பெரிய விழாவில் ஒருவர் மட்டும் தனியாக எப்படி சங்கீத கச்சேரியை நடத்துவார்? ஒருவரின் எண்ணம் தூய்மையாக இருந்தால் கடவுளே அவருக்கு மோட்சத்திற்கான வழியை காட்டுவார் தேவேந்திரா. வணங்குகிறேன் மகாதேவா, வணங்குகிறேன் தாயே. தாங்கள் கவலைப்படாதீர்கள் தேவேந்திரா. என்னுடைய புஜங்களே இந்த சங்கீதத்தை வழங்குவதற்கு போதுமானதாகும். அப்படியென்றால் விழாவை துவக்கலாமா தாயே? ஒரு கணேசா, நாராயணருக்கு பானாசுரனின் வணக்கம். பானாசுரா, நான் அறிவேன். கைலாயத்திற்கு உன்னை விருந்தினராக என் தங்கை அனுப்பியுள்ளார். ஆனால் நீ கைலாயத்திலிருந்து திரும்பச் செல்வதே சாலச் சிறந்ததாகும். ஏன் இப்படி கூறுகிறீர்கள் சகோதரரே? பானாசுரன் கைலாயத்தின் விருந்தினர். தாங்கள் அவரை திரும்பிச் செல்லுமாறு கூறுகிறீர்கள்? நாராயணரே, தாங்கள் எனக்கு மரியாதைக்குரியவராவீர். உண்மையில் என்னை இங்கு மகாதேவர் மீது நான் வைத்திருக்கும் பக்தியும் அன்பும் தான் இங்கு வரவழைத்துள்ளது.
மகாகாலன் மற்றும் மகாகாளியின் ஆனந்த தாண்டவ விழாவில் என்னை சங்கீதம் வழங்குவதற்காக அழைத்திருப்பது எனக்கு மாபெரும் பாக்கியமாகும். ஒருவேளை தாங்கள் என்னிடம் இருந்து இந்த வாக்கியத்தை பறிக்க விரும்பினால் தாங்கள் அதற்கான காரணத்தை கூறியாக வேண்டும். இல்லை என்றால் கைலாயத்தில் மகாதேவரின் பக்தன் அவமானப்படுத்தப்பட்டதாக கருதப்படும். அமைதியாக இரு பானாசுரா. நாராயணர் இப்படி கூறுவதனால் அதற்கு பின்னால் நிச்சயம் ஏதோ காரணம் இருக்கும். நான் எந்த விளக்கமும் அளிக்கப் போவதில்லை. ஆனால் இப்பொழுது பானாசுரன் இங்கிருந்து திரும்பச் செல்வதே சாலச் சிறந்ததாகும். அன்பினால் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் நீ மாற்ற எண்ணுவது முறையும் அல்ல, அது சாத்தியமும் அல்ல. விழா சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு விடையளியுங்கள். துவக்கு பானாசுரா. என்ன சகோதரரே, தாங்கள் நானும் மகாதேவரும் ஆடும் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க போவதில்லையா? இல்லை பார்வதி, நான் சென்றாக வேண்டும். நான் நல்வாழ்த்துக்கள் கூறிச் செல்கிறேன். இந்த ஆனந்த தாண்டவத்திலிருந்து பெறும் வளங்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இணைந்திருக்கட்டும். கடினமான சூழ்நிலைகளில் அது உனக்கு உதவியாக இருக்கட்டும். விழாவை துவங்கும் சமயம் வந்துவிட்டது. இந்த லிங்கத்தில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்றே தெரியவில்லை. இதை பானாசுரன் தான் எங்கு சென்றாலும் கூடவே எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் இதில் ஆச்சரியத்திற்குரியது என்னவென்றால், இவர் தனியாக இந்த மாபெரும் விழாவில் எப்படி சங்கீதத்தை வழங்கப் போகிறார்? பொறுமையாக இருங்கள் தேவேந்திரா, தாங்கள் விரைவிலேயே அறிந்து கொள்வீர்கள். கூறினேனே தேவேந்திரா, தாங்கள் விரைவிலேயே அறிந்து கொள்வீர்கள் என்று. பாருங்கள், என்னுடைய புஜங்கள் இந்த விழாவினை சிறப்பிக்க போதுமானதாகும். இந்திரதேவா, 1000 கைகளோடு இருக்கும் வரத்தை பானாசுரனுக்கு நானே வழங்கினேன். தனது 1000 கரங்களால் அவன் ஒரே நேரத்தில் பல்வேறு கர்மங்களை புரிய இயலும். ஆயத்தமாக இருக்கிறாயா பானாசுரா?
முடிகிறது தமையா. தாயார் மற்றும் தந்தையாரின் ஆனந்த தாண்டவத்தின் புனித சக்தி மெல்ல மெல்ல கைலாயம் முழுவதும் பரவுகிறது. அதனால் விரைவிலேயே கைலாயம் அசுரர்களின் தீய சக்தியிலிருந்து முக்தி பெற்றுவிடும். நாராயணா, பிரபஞ்சம் முழுவதும் மகாதேவர் மற்றும் மகாகாலின் ஆனந்த தாண்டவத்தால் மகிழ்ந்துள்ளனர். ஆனால் தாங்கள் மகிழவில்லை. பானாசூரனின் எதிர்காலத்தில் அப்படி என்ன மறைந்துள்ளது? அதை எண்ணி தாங்கள் கவலையாக உள்ளீர்கள். அது மட்டுமில்லாமல் அவனை ஏன் கைலாயத்தை விட்டு செல்ல சொன்னீர்கள்? ஏனெனில் பானாசுரன் இந்த ஆனந்த தாண்டவத்தின் முடிவில் சிவன் மற்றும் சக்தியின் வாழ்வில் ஒரு மாபெரும் வேதனை ஆரம்பமாகும். அது மகாதேவர் மற்றும் மகாகாலியை மட்டுமல்ல, மாறாக இந்த பிரபஞ்சத்தையே கடும் துன்பத்தில் ஆழ்த்தும்.